வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாய் கடிச்சு இறந்து கேள்விப்பட்டிருக்கோங்க. பூனை கடிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் குரங்கு கடிச்சு கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கீரிப்புள்ள கடிச்சு ஒரு 7 வயசு சிறுவன் இறந்திருக்கான். நம்ப முடியுதா உங்களால? அதுவும் கீரிப்புள்ளையவே மாறி இருக்காங்க. அதை பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். திருப்பத்தூர் மாவட்டம் அம்மையப்பன் புதூர் தெருவை சேர்ந்தவர் தான் வந்து முத்து தேவி. இவங்களோட மகன் தான் 7 வயசு நவீன். முத்து தேவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கோழி வளர்ப்புல ஈடுபட்டிருக்காங்க. கிராம நாடு தெரிஞ்ச விஷயம் தான். கீரி, பாம்பு, இந்த மாதிரி பூச்சிங்க எல்லாமே இருக்க தான் செய்யும். இப்படிதான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேவி, முத்து தேவி குழந்தைய வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ கோழி பிடிக்க வந்த அந்த கீரிப்புள்ள என்ன பண்ணியிருக்கு, அந்த நவீன்ற அந்த சின்ன குழந்தையோட கையை வந்து கடிச்சிருக்கு. வலி தாங்கின கத்திரிக்காய் அலறிருக்கான். அந்த அலற அவன் அலர்ந்த அந்த சத்தத்துல அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எழுந்து பார்த்துருக்காங்க. அப்பா கீரிப்புள்ள ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் சின்ன பையனை குழந்தைன்றதால அவங்களால வலி தாங்க முடியல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் போயிட்டு மருந்து வாங்கிட்டாங்க. மருந்து வாங்கி குடுத்துருக்காங்க. இந்த இந்த விஷயம் நடந்து ஒரு 3 மாசம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு 7 வயசு நவீன் அவனுக்கு வந்து ஃபீவர் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ண உடனே காய்ச்சல் இன்னும் அதிகமாயிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆயிருக்கு, அந்த குழந்தை வந்து கீரிப்பிள்ளை மாதிரியே பண்ணி கடைசியில இறந்தும் போயிட்டான் அந்த குழந்தை. இந்த விஷயம் வந்து டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த குழந்தை வந்து எதனால பாதிக்கப்பட்டா, ஏன் இப்படி ஆச்சுன்னு டாக்டர் தெரிஞ்சோன்னா, டாக்டர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தையோட உடலை வந்து பெத்தவங்க கிட்ட கொடுக்காம நேரா வந்து சுகாதார அந்த மாவட்டத்துக்கு ஒரு சுகாதார ஆய்வாளர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எடுத்து போய் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து நல்லா சேஃபா வந்து நல்ல இடத்துல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை இருந்த ஏரியால வந்து சுத்தி வந்து குளோரின் பவுடர் போட்டாங்க. நடந்துருந்தாங்க. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா என்ன சொல்றாரு, இது முழுக்க முழுக்க வந்து டாக்டர் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் குடுக்கல அப்படின்னு சொல்றாரு அப்பா. தொட்டா பரவிடும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் குடுக்கல அப்படின்றாரு. எவ்வளோ க நாய்க்கடி, குரங்கடிக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குன்னாங்க. ஒரு கீரிப்புள்ள கடிச்சா காப்பாத்த முடியலையா அப்படின்னு வந்து அவரோட ஆதங்கத்த அவர் சொல்றாரு. அவர் கேட்கிற ஒரு சில கேள்விகள் வேணா கரெக்ட்டா இருக்காங்க. ஆனா வந்து அ மருத்துவ சைடு தப்பு இருக்கான்னா, அது எனக்கு சரியா தெரியலங்க. ஆனா பெத்தவங்க சைடு முழுக்க முழுக்க நிறைய தப்பு இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த குழந்தை வந்து அந்த கீரிப்புள்ள கடிச்சு 3 மாசம் ஆகுது. அந்த 3 மாசத்துக்கு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணவே இல்ல. ஒரு நாய் பல்லு பட்டாலே வந்து இன்ஜெக்ஷன் பண்ண சொல்றாங்க. மேபி ஏன்னா ரேபீஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்றதுனால வந்து அ அதுக்கு பண்ண சொல்றாங்க. 3 மாசமா இந்த குழந்தைய எப்படி அவங்க வச்சிருந்தாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இவர் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கியிருக்காரு. இல்ல பக்கத்துல போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறாங்கல்ல, அப்ப மருந்து கடைக்காரன் வந்து சொல்லியிருக்கணும்ல, என்னங்க ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க. கீரிப்புள்ள கடிச்சதுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து போடணும். நீங்க டாக்டர்ட்ட போங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். சொல்லாம இருந்திருக்கலாம். அ அதே மாரி வந்து பெத்தவங்க வந்து ஒரு 3 மாசமா ஒரு குழந்தைய வந்து கீரிப்புள்ள கடிச்சது அப்படின்றாங்க. எப்படி 3 மாசம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க மேபி கடிச்ச உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் குடுத்திருந்தா, கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இப்போ இந்த நிலைமை வந்திருக்காது. டாக்டர் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் சொன்னது தான் டாக்டர் சைட்லயும் சொல்றாங்க. நாய்க்கடி அதாவது ரேபிஸ் நோய் வந்து வந்தா டெஃபனட்டா குணப்படுத்த முடியாதாம். ஆனா வரதுக்கு முன்னாடி தடுக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாரி அந்த குழந்தைய வந்து முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்திருந்தா, கண்டிப்பா அந்த குழந்தை வந்து அ நல்லா வந்து சேஃபா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வீட்ல யாருனா ஏன்னா ரீசென்ட்டா ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். அந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு பையன் தான். நாய் கடிச்சிருக்கு. வீட்ல திட்டுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவன் சொல்லவே இல்ல. லாஸ்ட்ல அந்த பையன் வந்து சின்ன பையன் தாங்க. அ நாய் கடிச்சா என்ன ஆகும்? அதே நாயோட சைகைலாம் பண்ண அந்த குழந்தைய வந்து இறந்துட்டான். பயம். ஏன்னா வீட்ல சொன்னாலே திட்டுவாங்கன்ற பயம். அதனால மேபி வந்து பசங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா பழகுங்க. வாட்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சா கூட என்கிட்ட சொல்லு. அன்னைக்கு எனக்கு நடந்தத ஃபர்ஸ்ட்டு கேளுங்க. கேட்டா கண்டிப்பா அவங்க நம்ம ஃப்ரீயா ஜாலியா பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா பேசுவாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு குழந்தைய வந்து பெத்து வளர்க்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளவோ பேர் வந்து குழந்தை வரம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. எத்தன லட்சம் பேர் இன்னும் இருக்க தான் செய்றாங்க. இருக்கிற குழந்தைய வந்து கடவுள் நம்மளுக்கு குடுத்த அந்த ஒரு கிஃப்ட் வந்து நம்ம நல்லா பாதுகாக்கணும். அதனால வந்து என்ன ஒரு நாயோ, பூனையோ எது கடிச்சாலும் சரி, உடனே டாக்டர்கிட்ட போங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கான தீர்வு வந்து கண்டிப்பா வந்து மருத்துவர் வந்து சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் மேல தப்பு இல்லங்க. தப்பு யார் மேலனா, பெத்தவங்க மேல. 2வது அந்த மெடிக்கல் ஷாப்காரங்க மேல. முதல் தப்பு என்னன்னா, ஆ அந்த குழந்தைக்கு கடிச்சு 3 மாசம் ஆயிருக்கு. 3 மாசம் வரைக்கும் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டே குடுக்கல.
அதுக்கு முன்னாடி அவங்க மெடிக்கல் ஷாப்ல வாங்கியிருக்காங்க. மெடிக்கல் ஷாப்ல கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது, இது மாதிரி கீரிப்புள்ள கடிச்சதுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் மேபி சொல்லியிருக்கலாம், சொல்லாமலே இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியல. அவராவது இது மாதிரி வந்து கடிச்சதுன்னா உடனே வந்து நீங்க டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு அவரு ஆலோசனை கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. மேபி அவர் கொடுத்து இவங்க கேட்கலையான்னு தெரியல. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றவங்களான நீங்க வந்து அலட்சியமா இருக்காதீங்க. நாயோ பூனையோ எது கடிச்சாலும் பசங்களை வந்து உங்ககிட்ட சொல்ற மாதிரி அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுங்க. ஏன்னா டாக்டருக்கு சொல்றதும் அதே தான் சொல்றாங்க. என்னன்னா ஆரம்பத்திலேயே வந்து மேபி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தனால கண்டிப்பா வந்து குணப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றது கரெக்ட் தானே. இந்த விஷயம் ஆரம்பத்திலேயே பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து இன்னைக்கு நம்ம ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம். உண்மையிலேயே ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம்தான். ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் குழந்தைங்களோட ஆரம்ப தெரியும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவேர்னஸ்க்காக தான். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடுவது உங்கள் ரகுவர். டாடா பை பை.